டேய் நீ போடி நீ போய் கூட்டி பாரு ஐயோ என்னை பார்த்து கிரைண்டர் சூத்தின்னு சொல்லிட்டாங்க. என்ன சொன்னா அப்படியே சொன்னா அவன் வரட்டும் அவனை பூமதே நீ போய் கூப்பிட்டு பாருடி மாட்டிக்காத வாசம் காசம் அம்மா சொமாட்டிக்காதீங்க அம்மா என்ன முட்டை வச்சுவோம் முட்டையா என்ன முட்டை ஆமா முட்டாவே வச்சுக்கிறேன் எங்க இங்கதான் அங்கே எதுக்கு வச்சியா ஏய் அம்மா சொமாட்டிக்காத என்ன உங்களுக்கு ஆம்பளைக்கார கோவம் வருதுற என்னப்பா பொட்டியா நாங்க ஆமா பொட்டதான் மஞ்சள் பொட்டுன்னு சொல்றாளே யாரா நீதான் நான் மஞ்சா போட்டனே இது முட்டு தூண போட்டேன் இங்க வாடி ஏய் மாத்த தப்பு சுத்தி ஏய் இங்க வா என்னடா நான் உன்ன ஒரு 3 கேள்வி கேக்குறேன் முடிஞ்சா பதில் சொல்லி பாரு சரிடா கேளுடா சரியா அம்மா என்ன ஒண்ணுத்துக்கு 4 கம்பு ஒண்ணுத்துக்கு 2 கம்பு ஒண்ணுத்துக்கு காம்பே இல்ல அது என்ன இவளுக்கு காம்பவுண்ட் நரம்பு தரச்சு வந்துக்குதுமா ஏய் இன்னொரு முறை சொல்லு ஏமா நல்லா கேட்டுக்கோ சொல்லுடா ஒண்ணுத்துக்கு 4 கம்பு ஒண்ணுத்துக்கு 2 கம்பு ஒண்ணுத்துக்கு காம்பே அது எங்களுக்கு தெரியலையே உனக்கு தெரியுமாடியா டேய் எனக்கு தெரியும்டா உனக்கு தெரியுமா உம்மால உனக்கு தெரியும் அது வரை நான் உன்ன காட்டவே இல்லையா அப்ப எப்படி தெரியும் உனக்கு என்னத்த காட்டல நான் சொல்ல போறேன் இரு டேய் நீ கேட்ட கேள்விக்கு பதில் சொல்ல போறேன்டா அம்மா நீ சொல்ல போறியா ஆமாடா சீக்கிரம் அவுத்து உதறு டேய் என்னடா பதிலதா அப்படியா சொல்லட்டுமாடா ஆ டேய் சொல்லட்டுமாடா சொல்லுதியா அது வந்து ஏன் வந்து உம்மால உள்ள போதா வார்த்தை ஒழுங்கா பேசு டேய் அம்மா உங்கள சத்தியமா தெரியாதுடா அது போடி மொத்த ஓட்ட சுத்திய ஏய் எங்களுக்கு தெரியாது நீயே சொல்லுடா அம்மா ஆ, சொல்லிட்டா சொல்லுடா மாட்டுக்கு 4 கம்பு ஆட்டுக்கு 2 கம்பு பாம்புக்கு காம்பே ஏய் உனக்கு இருக்குடா ஏய் நீ குளிக்கும் போது பாத்தியா நான் எங்க வரேன் இரண்டாவது கேள்வி இரண்டாவது கேள்வி அம்மா ஆ, பெண்கள் பார்த்து பார்த்து கட்டு புடவை என்ன புடவை அட அர்த்தம் கட்ட பையன் இது கூட தெரியாதே பட்டு சேலை தான்டா பச்சி சேலியா ஆ அத்தியாடி பார்த்து கட்டுறாங்க ஆமா இது கிடையாது. நல்லா இருக்கா நல்லா இல்லைன்னு பார்த்து பார்த்து கட்டுவாங்க கிடையாது கிடையாது ஆ டேய் பூனம் சரிடா பூனை சரியா எலி சரியா நீ கேட்கறதுக்கு அவ பதில் சொல்றா ஏய் பூனை சாரி கூடமா ஆ கட்டிங்க இருக்கு அப்ப அந்த நாய் சாரி கட்டிங்களா பாப்பா அம்மா உனக்கு தெரியுமா என்ன பார்த்தா பைபாஸ் வாடிக்கா ஏய்
பொண்ணு பேசுறாளவா? அவன் மெரிக்கல. உன்னை பார்த்தாலும் அவளுக்கு பழமா இருக்குதான். அம்மா உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? தெரியாதுடா. காசர் மாத்தால போடுவீங்க. சொல்லுடா. பெண்கள் பார்த்து பார்த்து கட்டும் போடுவேன் என்ன போடுது தெரியுமா? என்ன போடுவேன்? அதான் மாத்த கீஞ்ச போடுது. சரி இன்னொரு கேள்விடா. என்ன சொல்றேன்னா என்ன சொல்றேன்? பெண்கள் எல்லா புடவையும் கட்டினீங்க நல்ல புடவை வந்து பார்த்து கட்ட மாட்டீங்க. அதே மொத்த கீஞ்ச புடவைனா 10 வாட்டி திருப்பி திருப்பி பாக்குறீங்க. மூன்றாவது கேள்வி. 400 ரூபாய்க்கு பழம் வாங்கினேன், அதை 300 ரூபாய்க்கு வித்தேன். இது எவ்வளவு லாபம்? டேய் அர்த்த கட்ட பையா, 400 ரூபாய்க்கு பழம் வாங்கி 300 ரூபாய்க்கு வித்தா அது நஷ்டம் தான்டா. ஓத்தா லாபண்டி. ஏய் நஷ்டம்டா. உங்க அம்மால லாபண்டியா? ஓத்தா லாபண்டியா? ஓத்தா லாபம் அம்மா லாபம் நீங்கற. சத்தியமா லாபம். எவ்வளவு லாபம்? 200 ரூபாய் லாபம். அது எப்படி வரும்? 400 ரூபாய்க்கு பழம் வாங்கி 200 300 ரூபாய்க்கு வித்தா எப்படி லாபம்? எப்படி லாபம் வரும்? இது நான் கிடையாது, முட்டை துணை போட்டேன். இவன் தான் சுத்தமான மஞ்சா போட்டேன். சொல்லுடா. ஏம்மா நான் எவ்வளவுக்கு பழம் வாங்கினேன்? 400 ரூபாய்க்கு பழம் வாங்கினேன். நான் 100 ரூபாய்க்கு பழம் வாங்கினேன், அது 300 ரூபாய்க்கு வித்தேன். 200 ரூபாய் லாபம் இருக்குதா இல்லையா? இன்னும் ஓமண்டா. டேய் சரி எங்கயா? ஏம்மா நீங்க வாசல் போட மாட்டீங்கன்னு தெரிஞ்சு போச்சு. உடனே தேவசாமிக்கு போலாம் வாங்க. தேவசாமிக்கா? நாட்டாடு வாங்க வச்சிருக்கியா? என்ன சொல்றேன்னா சந்தோஷமா ஆடி போடி கூட தேவசாமிக்கு வாங்க. நல்ல முடியல. சரி எங்க போகணும், எப்படி போகணும் சொல்லுடி. ஆமாடி சொல்லுடி.
தேவலோகம் செல்ல வேண்டும். அப்படி அவர் இந்த பொன்னுலக வேந்தன் தேவ இந்திரன் 100 அஸ்வமேத யாகம் செய்து தேவ இந்த பட்டத்தை பிடித்தவன் நான் தான். இருந்தாலும் எனக்கு முன்பாக வர வேண்டிய மாதலி மாதலி வாழ்த்துக்கள். மாதலி வரும்போது வழக்கமா வந்து என்னிடத்தில் நல்ல வாழ்த்துக்கள் பெற்று செல்வான் நீ. உண்மை. ஆனால் இன்று காலம் கடந்து வந்திருக்கிறாய். என்ன காரணம்? ஐயா தவறா நினைச்சிக்காதீங்க. நானோ வரவே இல்ல. 2 பேருக்கு சண்டை. அந்த ஆமாங்க 2 பேரும் சண்டையா? சண்டை. என்ன சொல்ற? சாதாரணமான சண்டை கிடையாது. அது 2 எலிகளுக்கு சண்டைங்க. 2 எலிகளுக்கு சண்டையா? ஆமா. ஒன்னு ஆண் எலி, இன்னொன்னு பெண் எலி. அடடே, ஆண் எலிக்கும் பெண் எலிக்கும் சண்டை. ஆமாங்க. அவங்க இருவரும் கணவன் மனைவி வாழ்ந்தாங்களா? கணவன் மனைவியா? இது நம்மளுக்கு தெரியாது. தெரியாது. இந்த ஆம்பளை மொண்டாட்டி எலி பண்ணி என்ன பண்ணிச்சு? ஆண் எலி வந்து பெண் எலி ஒரு அடி குத்துடுது. என்ன அடிக்கு போறடா டேய்? இல்லங்க, அது எலி. ஆண் எலி பெண் எலி ஒரு ஏசிடுது. சரி. அந்த பெண் எலி என்ன பண்ணுது? ஏய் புறம்போக்கு, ஏய் லக்காடி, மொத்த வயித்துக்கு சோத்து துண்டே மலாக்கட்ட புனாக்கு துண்டே வராங்க. யாரல கேட்ட அந்த வார்த்தையை? அவ கேக்குறா. அவங்க ஆம்பளையான. அதுக்கு அவன் என்ன சொல்றா? இனிமே நான் உங்க கூட வாழ மாட்டேன். பெண் எலி ஆண் எலி பார்த்து கேட்டிருக்கலாம். ஆமாங்க. எந்த நேரம் அடிக்கிறானே வதிக்கிறான்னு சொல்லிட்டு. ஏன்னா குடும்பத்துல ஆண்கள் பெண்கள் சண்டை போடுறது வழக்கம் தான். அதே மாதிரி அவங்களுக்கும் வந்திருக்கும். கிடையாது, இது ஏதோ பெரிய சண்டை பழகுது. பெரிய சண்டை. ஆமாங்க. அதுக்கு இந்த பெண்ணெலி கோச்சிக்கிட்டு இனிமே நான் கூட வாழ மாட்டேன், நான் எங்கேயாவது போய் சாவறது வேகமா ஓடுது. ஆமா. அது ஓர நேரத்துக்கு பார்த்து என்ன மாதிரி ஒரு ஆள் இருந்து பேண்ட் போட்டு எதிரில் வந்துக்கிறான். ஏய் உங்ககிட்ட வாழ மாட்டேன், நான் எங்கேயாவது போய் சாவறேன்னு சொல்லிட்டு அது வேகமா ஓடுது பெண்ணெலி. ஆமா. அந்த நேரத்துல என்ன மாதிரி ஒருத்தன் பேண்ட் போட்டு எதிரில் வந்துக்கிறான். அவன் வர நேரத்துக்கு பார்த்துட்டு இதான புளியா மரம் நினைச்சுக்கின்னு இந்த பக்கம் ஏறிச்சியா அப்படியே சுத்திக்கின்னு இந்த பக்கம் ஏறிச்சு. அந்த பக்கம் ஏறி இந்த பக்கம் இறங்கி இந்த பக்கம் ஏறிச்சியா அப்படியே சுத்தி இந்த பக்கம் இறங்கிச்சு. எலி வந்து பெண் எலி சண்டை போட்டுக்கிட்டு அம்மன் கோச்சிக்கிட்டு நான் எங்கேயாவது போய் தூக்க மாட்டேன் சாவரன்னு சொல்லிட்டு போகாம வந்து. ஆமாங்க. அப்படி சொல்லண்டா. அது சாவலான்னு போச்சு. ஏறிச்சு. நான் சொல்றது கேளு. அது சாவலான்னு வேகமா போச்சு. அவன் வர நேரத்துக்கு பார்த்துட்டு இந்த பக்கம் ஏறி சுத்திக்கின்னு இந்த பக்கம் இறங்கிச்சு. திரும்பி இது நேரம் நடந்து போச்சு பாரு. அவன் வீட்டுக்காரன் எதில் வரான். ஆமா. ஏண்டி கொட்டி முண்டை நீ சாவலாம் தானே போன, ஏண்டி சாவாம திரும்பி வரன்னு அவன் கேக்குறான். அதுக்கு இவன் நான் சொல்றான், நான் சாவலாம் தான் போனேன், எனக்கு முன்னாடி பார்த்தா அங்க 3 பேர் தொங்கிக்கிறான்னு சொல்லிட்டான். குடும்பத்துக்காக சொல்றான். நானும் ஊங்கோடி கேட்டிருக்கேன்பா. அவ சாவ போலான்னு போனா எந்த மாதிரி ஒரு ஆள் பேண்ட் போட்டு வந்தாங்க. இந்த பக்கம் ஏறி சுத்தின இந்த பக்கம் இறங்கிச்சியா. அவன் வேற நாத்திக்கு அவ சொல்றா, நான் தூக்க மாட்டு தொங்கலாம் தான் போனேன், ஆனா அங்க போய் பார்த்தா 3 பேர் எனக்கு முன்னாடி தொங்கினுக்குறாங்க. 3 பேருமே ஒண்ணு கூட இருக்கக்கூடாது. ஆனா அதுல 2 பேர் மட்டும் யாரும் தெரியும். 2 பேரும் குள்ளயா இருப்பான், ஒருத்த ஹைட்டா இருப்பான்.
ஏண்டா இந்த நாட்டில் கம்மி பண்ணி சொல்லுங்க. வீடியோ போயிட்டுக்கிறான். ஏண்டா தேவ சபையில நான் தேவேந்திர பூபதியா வாழ்ந்து வருகிறேன். எனக்கு என் நாட்டிற்கும் என் மக்களுக்கும் ஏதாவது குறை ஏற்பட்டிருக்கு? முயற்சி பார்த்தல குறை என்பதே கிடையாதுங்க. எந்த குறையும் கிடையாது. அதனால நாம் என்ன செய்ய வேண்டும் தெரியுமா? என்ன செய்ய வேண்டும்? நாட்டு மக்களிடத்தில் எந்த குறை இருந்தாலும் கேட்டு தீர விசாரிக்க வேண்டும். அதனால இப்போ தேவ சபைக்கு வா போகலாம். அதனால என்னிடம் முறையிடுகிறாள். அதனால இந்த பூமி பார்த்து தீர்க்க வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும்? என்ன செய்ய வேண்டும்? தேவசபை கூட்டி அங்கிருந்து எத்தனை பேருக்கு அரசவை கூட்டி வர வேண்டும். சீக்கிரமா நீ என்ன செய்ய வேண்டும் தெரியுமா? எனக்கு தேவர்களுக்கு அழைப்பு கொடுக்க வேண்டும். போகலாம். என் போன்ற அடியவள் நினைத்து இப்படியே சுற்றி வருகிறேன். நான் ஒரு நாளைக்கு ஒரு கலகம் செய்யாமல் என் சிரசானது 1000 துக்களாக போக வேண்டும் என்று தக்கன் அளித்த சாமி. அது இன்று நிறைவேறி ஒரே பயமாக இருக்கிறேன். என்ன செய்வது? என் தாத்தாவாக மகத்தில் அழைத்தல் வைத்திருப்போம். ஓ வருகிறேன். ஓ மலர்களிலே பல நிறம் கண்டு அந்த மாதவன் படி